பிஸ்மில்லா. இது மீண்டும் பொது தகவலுக்காக ஒரு டைம் பாஸ் அப்படின்னு நிறுத்திக்கிட்டு அணைக்கரை பிரிட்ஜு அப்படியே சின்ன ஒரு லைவ் போட்டுட்ருக்கேன். அணைக்கரை பிரிட்ஜுடைய ஹிஸ்ட்ரி அப்படின்டா இந்த நியூ பிரிட்ஜு கட்டியிருக்காங்க. அணைக்கரை பழைய பிரிட்ஜு க்ளோஸ் ஆன ஒருபாடு இது போகிறதுக்கு ஒன்று வர்றதுக்கு ஒன்று ஒரு பிரிட்ஜு கட்டியிருக்காங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்ற ஆனால் தனியார்டன்னு நினைக்கிறேன் இந்த ரோடு. இது எப்படின்னா இதுக்கு அந்தனை தாண்டி போயிட்டு 105 ரூபா டோல் கட்டணு. அப்படியே இப்போ ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. 105 ரூபா நீங்கள் கேஷ் கொடுத்தீங்கன்னா 210 ரூபா டபுளாக கொடுக்கணும். அதே நீங்கள் ஜிபே மூலயமா பே பண்ணலாம், டெபிட் கார்டு மூலயமா பே பண்ணலாம். அப்படி பண்ணால் ஒரு 25 ரூபா 30 ரூபா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. இது ஒரு புது இன்ஃபர்மேஷன். ஒரு 2-3 மாதமாச்சு இந்த சட்டம் அமலுக்கு வந்து. அப்படியே கேஷை கொடுக்காம டெபிட் கார்டோ இல்லை ஜிபேயோ ஃபோன்பேயோ எப்படியோ ஒரு வழியில் பே பண்ணிட்டா எக்ஸ்ட்ரா ஒரு 25 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த பிரிட்ஜுடைய ரொம்ப டாப்பாக ரன்னிங்க்கு வந்துருச்சு. இது நான் ஆல்ரெடி ஒரு யூடியூப்காக ஒரு சேனல் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி ஊரில் போய் நான் அப்லோட் பண்ணிக்குவேன் இன்ஷா அல்லாஹ். இந்த தண்ணீர் ரிவர் இருக்குல்ல, ஆற்று தண்ணீர், இந்த தண்ணீர் எப்படின்னாக்கா கொள்ளிடம் ஆற்றுக்காக போகிறது. அது கொள்ளிடம் ஆற்றுக்கு போகிறதுக்கு இந்த டேமு அப்படியே போயிட்டு இந்த தண்ணி போய் கொள்ளிடத்தில் போய் சேருது. கொள்ளிடம் ஆற்றுக்கு போகுது. இந்த ஆற்று பாலம் எப்படின்னாக்கா இதுக்கு பிரிட்ஜு, இந்த இடத்துல பிரிட்ஜு இல்லாமல் இருந்தோன்னா இது ஆங்கிலேயர் காலத்தில் 1836 அப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தண்ணி போகுது, இதை நார்த்தையும் சவுத்தையும் இணைக்கிறதுக்கு வழி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது அந்த ப்ரொஜெக்ட் அப்படியே தள்ளிக்கிட்டே வந்துட்டு 1902 ஆரம்பித்து அதில் முடிச்சிருக்காங்க. 2-3 முடிச்சிருக்காங்க. இதை அமைச்சு இந்த பாலம் அமைச்சது 1902 அல்லது 3. இந்த ப்ரொஜெக்ட் ஆரம்பித்தது 1836 ஆரம்பித்து அது தொய்வு ஏற்பட்டு இதை முடித்தது 2-3-1900 முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட இப்போ 125 வருஷத்து பாலம், அணைக்கரை பாலம், பழைய பாலம். இந்த பாலம் இப்படியே டிராஃபிக் போயிட்டு இது சவுத்தையும் எல்லாத்தையும் சேர்க்கக்கூடியதாக கமர்ஷியலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதில் டிராஃபிக்கு அடுத்து ஹெவி வெஹிக்கிள் வர்றது, அதனால் இந்த பாலம் நலி விட்டுறதுனால 2009 இந்த பாலத்தில் 7.5 போட்டுக்கிட்டே இருந்துச்சு. பிரச்சனை, வண்டி டிராஃபிக்கு, பாலம் மழை வெள்ளத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்காக நினச்சாங்க 2009 ஆரம்பித்து 2017 வரைக்கும் வேலை பார்த்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே ஓடிட்டு இருந்த பாலத்தை இப்போ சுத்தமாக இந்த புது பிரிட்ஜ் கட்டினதுனால அந்த பாலத்துக்கு வழி இல்லாமல் ஆயிடுச்சு. போகிறதுக்கு வழி இல்லை, அப்படியே போயிடுச்சு. இந்த பாலத்துக்கு இந்த இடையில ஏதோ ஒரு இது மாதிரி கட்டிங் கட்டிருக்காங்க. இது எப்படின்னா இந்த ஆறு 2ஆக பிரித்து விட்றாங்க. கொள்ளிடத்துலேருந்து வர்றது கொள்ளிடத்துக்கு போகிறதா என்னென்னு ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி வரமாட்டேங்குது. நான் இதுக்காக நின்று 10 நிமிஷம் ஹிஸ்ட்ரி படித்து தான் நான் சொல்கிறேன். எந்த தகவல் சொன்னாலும் கரெக்டாக இருக்கணுங்கிறது என்னுடைய கொள்ளு. அதனால் கரெக்டான முறையில் சொல்லணுங்கிறதுக்காக. ஆனால் இதனுடைய டீட்டெயில்ஸு இந்த புது பிரிட்ஜை பற்றி எந்த வித இன்ஃபர்மேஷன் இல்லை. இந்த தண்ணியை அப்படியே பிரித்து கொடுக்குறாங்க. 2 சைடில் போகுது. ஒன்று இங்கே ஒரு சைடில் போகுது. அதே அந்த ஆற்றுடைய தண்ணீர் அந்த அணை அங்கே வந்து நின்று அங்கேருந்து அடுத்த இடத்துக்கு பிரியுது. இந்த பாலத்தை அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறோம்ங்களேன். கிட்டத்தட்ட இது ஒரு 200-250 அடிக்கு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை தான பிற்பாடு தான் டோல் வருது. டோல் கொடுத்து போனால் லெக்ஸரியாக போயிடலாம். வண்டி அலம்பல் இருக்காது, ஒன்றும் இருக்காது. இப்போ நம்மளை நிறுத்தி இங்கே வேடிக்கை பார்க்கலாம். மக்கள்லாம் அந்த முனையில் நிற்கிது. அதே போல் நான் வர்ற என்ட்ரன்ஸில் அந்த சைடெலாம் மக்கள் நின்று பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்படியே பார்த்து நல்லா ஜாலியாக இந்த ரிவரை பார்க்குறதுக்கு காத்தோட்டத்தில் ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் காரில் வரவங்க நிற்க முடியாது. இது பைக்கில் வரவங்க தான் நிற்கணும். பைக்கில் காரில் வரவங்க இந்த பாலத்துக்கு அந்தனை கொண்டு போய் வண்டியை பார்க்கிங் பண்ணிவிட்டு இந்த பாலத்துடைய இயற்கை அழகை ரசிக்கலாம், ரிவருடைய அழகையும் ரசிக்கலாம். இது 2ஆக பிரியும் போது இந்த சைட்லேயும் 2ஆக தான் இருக்குது. தண்ணி 2ஆகவே வருது. இதுக்கு அடுத்து தான் சிதம்பரத்துக்கு அந்தனை கொள்ளிடம் வரும். இந்த ஆறு எங்கேருந்து வருதுங்கிற ஹிஸ்ட்ரி கரெக்டாக எனக்கு அதில் படிக்க முடியல. அதில் எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரியல. ஏன்னா ஒரு 10-15 நிமிஷத்தில் பார்த்துட்டு சொல்லும் போது கரெக்டாக இல்லைன்னா அதெல்லாம் கோச்சிக்கூடாது. இதுதான் இன்றைய தகவல். ஓகே, அப்துல் கஃபூர். ஓகே, வாழ்த்துக்கள் தம்பி பார்த்ததுக்கு. சும்மா டைம் பாஸ்க்காக போட்டு அடுத்த ஸ்டாப்பு கும்போணம் லஞ்ச் சாப்பாட்டுக்காக. இப்போவே மணி 1:50 ஆச்சு. இன்னும் 20-25 கிலோமீட்டர் போயிட்டு சாப்பாடு அங்கே போய்ட்டு சாப்பிட்ணும். இப்போ போயிட்டு அப்படியே மெதுவாக அப்படியே ஜாலியாக போயிடுறது. அதுபோல் ஒரு சந்தோஷம்தான். இயற்கை அழகாக ரசித்த மாதிரியும் இருக்கும், இந்த தகவல்களை மக்களுக்கு சொன்ன மாதிரியும் இருக்கும். ஆனால் இந்த ஜிபிஎஸ் சிஸ்டத்தை பிள்ளைங்க மறந்துடாதீங்க. யாரும் புதுசாக காரில் வரவங்க, வேறு ஸ்டேட்லேருந்து வர்றவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஜிபே சிஸ்டத்தில் பே பண்ணாக்கா டபுள் பேமெண்ட் கொடுக்க தேவையில்லை.
ஜஸ்ட்டு ஒரு 25 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா போதும், 25 ரூபா 30 ரூபா அவ்வளவு தான் வரும். அப்படி இல்லைன்ட்டாக்கா ஃபுல் அமௌண்ட்டு கட்டுற மாதிரி இருக்கும். டேக்கர் இருந்துச்சுனாக்கா நம்மளுக்கு அதுலேயும் கம்மி. ஓகே, இந்த இன்ஃபர்மேஷனோடு நான் முபாரக் பொது தகவலுக்காக முகமது ரியாஸ் தம்பி வாழ்த்துக்கள். ஓகே, பார்த்தமைக்கு நன்றி. ஓகே, வாழ்த்துக்கள்.